சாகறதுக்கு முன்னாடி அவன் உனக்கு 2 லட்சம் ரூபாய் அனுப்பிட்டு அவ செத்து போயிருக்கானா? அவனுக்கு உனக்கும் என்ன மாதிரியான உறவு இருந்திருக்குண்டி? என்ன மாதிரி எல்லாம் பழகி இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? சித்தி, பணத்துக்காக என்ன காரியம் வேணாலும் பண்றவன் நீ என்ன அடிக்கிறதுக்கு கை ஓங்குறியா? ஒண்ணு ஊருக்காரனும் என்ன வேணாலும் பேசலாம். இவ வீட்டுக்குள்ளேயே இருந்துகிட்டு துரோகம் பண்ணிவிட்டு நெருப்பள்ளி கொட்டாமல பேசிட்டு இருக்காமா? அப்பா இவள உயிரோட விடக்கூடாதுமா. ஐயோ அதெல்லாம் வேணாம்ப்பா. இவ உன் பேரை கெடுத்து குட்டிச்சுவராக்கிடுவாமா. இவள கொலை பண்ணி போட்டு நான் ஜெயிலுக்கு போறேமா. நீங்க வேணாம்ப்பா. ஜெயிலுக்கு போறது ஒண்ணு உங்க குடும்பத்துக்கு புதுசு இல்லையே. இல்லையே, மாமியார் வீட்டுக்கு போற மாதிரி அடிக்கடி உங்க பொண்ணு மாமியார் வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டுல இருக்கா. அவளை பெத்த ஆள் தானே நீ. உனக்கு மட்டும் என்ன ஜெயிலுக்கு போறது கூசுமா? அம்மா பேசாம உள்ள போயிடுங்கம்மா. அப்பா இருக்க கோவத்துக்கு உன்னை அடிச்ச கொன்னுருவாருமா. ஒழுங்கா உள்ள போயிடுமா. அடிச்சு வாய் மூடு. அடியே குடிய கெடுத்தவளே, என்னையே அடிக்கிறதுக்கு கை ஓங்குறியா நீ? உன் கைய உடைச்சு நான் அடுப்புல வைக்கல. என் பேர் மனோகரி இல்லடி, மனோகரி இல்ல. நீ கைய உடைக்கிற வரைக்கும் நான் வேடிக்கை பார்த்திருக்கேன். சீப்போ போயா. எம்மாடி, ஏண்டாம்மா ஏன் என்ன தடுத்த? என்ன விட்டுருந்தீனா அவளை நான் கொலை பண்ணிருப்பேம்மா. கையோட ஒரு முடிவு கட்டிருப்பேம்மா. தடுத்துட்டியம்மா. விடுங்கப்பா, அவங்க என்ன புதுசாவா பேசிட்டு இருக்காங்க? சும்மாவே இல்லாததும் பொல்லாததும் பேசுவாங்க. இப்ப வெறும் வாயை மெல்றவங்களுக்கு அவள் கிடைச்ச மாதிரி ஆயிடுச்சு. பேசாம இருப்பாங்களா? அதெல்லாம் நீங்க காதலையே வாங்கிக்காதீங்க. இப்படி அநியாயமா பேசுறாளம்மா. அப்படி பேசுறவளை என்னால ஒண்ணும் பண்ண முடியலையம்மா. பா, நான் எந்த தப்பும் பண்ணல. ரஞ்சித் சாரோட தற்கொலைக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு நான் கூடிய சீக்கிரம் நிரூபிப்பேன். அதுக்கப்புறம் உங்க வாய் தானா மூடிக்கும். நீங்க கவலைப்படாதீங்க. அப்பா அழுவாதீங்கப்பா. அப்பா, நான் சொல்றத கேளுங்க. நீங்க இப்ப சுபலட்சுமி அக்கா கிட்ட தானே வேலைக்கு போறீங்க? ஆமாடம்மா. சரி, நானும் அக்காவை பார்க்கணும். நானும் உங்க கூட வரேன். அக்காவுக்கு ஆன்ஜியோ பண்ணிருக்காங்களாமே? ஆமாண்டாம்மா. அவங்களுக்கு ஆபரேஷன் பண்ணிருக்கிறதுனால உனக்கு ஜாமீன் கிடைக்காத விஷயத்தையும் அவங்கள்ட்ட சொல்லல.